ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையில கூட உங்களை யாவரையும் வாழ்த்தினேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலே கூட உபாகம புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கூட வாசித்து தியானிக்கலாம். இஸ்ரவேலரே கேளுங்கள், இன்று உங்கள் சத்துருக்களுடன் யுத்தம் செய்ய போகிறீர்கள். உங்கள் இருதயம் துவள வேண்டாம். நீங்கள் அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம். மிக அருமையான வேத வசனம். அன்று இஸ்ரவேல் ஜனங்கள் சத்ருவுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய போகும்போது தேவன் அவர்களுக்கு சொன்ன வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை என்பதை நாம் கவனிக்கும் போது, தேவன் நம் மீது தம்முடைய ஜனத்தின் மீது மிகவும் அன்பாயிருக்கிறார். ஏனென்றால் அவர் அன்பு மிகவும் பெரியது. இஸ்ரவேல் ஜனத்தின் மேல் அவர் வைத்த அன்பு மேலான அன்பு. அதே அன்பை இந்த நாட்களில் வாழ்கிற உங்களோடு கூட தேவன் அன்பு வைத்திருக்கிறார். இன்று நமக்கும் யுத்தங்கள் உண்டு. ஏனென்றால் உங்கள் எதிராளாகிய பிசாசானவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் நம்மோடு கூட யுத்தம் செய்வதற்காக ஆவிக்குரிய யுத்தம் செய்கிறவனாக இருக்கிறான். அவனை எதிர்த்து நிற்க திராணியுள்ளவர்களாகும்படி சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள் என்று எபேசியர் 6ஆம் அதிகாரத்தில் சத்ருவோடு கூட நமக்கு யுத்தம் உண்டு. அந்த யுத்தத்தில் நாம் ஒவ்வொரு நாளும் அவனோடு கூட யுத்தம் செய்து நாம் வெற்றி காண வேண்டும். அப்படிப்பட்ட அன்று இஸ்ரவேலர்கள் மனிதர்களோடு யுத்தம் செய்தார்கள். இன்று ஆவிக்குரிய யுத்தம் சத்ருவை ஜெயிக்கிற ஒரு யுத்தமாக இருக்கிறது. இப்படிப்பட்ட யுத்தத்தின் நேரத்தில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், இருதயம் முதலாவதாக துவளாதிருக்க வேண்டும். நம்முடைய இருதயம் தான் முதலாவதாக துவழுகிற ஒரு இருதயமாக இருக்கிறது. நாம் கர்த்தரோடு கூட ஐக்கியமாக இருக்கும்போது தேவன் நமக்கு சொல்லுகிற வார்த்தை ஆவிக்குரிய வாழ்க்கையில உங்கள் தேவனோடு கூட நீங்கள் ஐக்கியமாக இருப்பீர்கள் என்றால் எல்லா சத்ருவின் போராட்டத்தின் நேரத்திலும் நம்முடைய இருதயம் துவளாதபடி தேவன் நம்மை காத்து கொள்ளுகிறவராக இருக்கிறார். அடுத்ததாக சொல்லப்படும், நீ அவர்களை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் சத்ருவை பார்த்து பயப்படவும் கலங்கவும் தத்தளிக்கவும் கூடாது என்று இங்கே வேத வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு அதற்கு மாறாக எல்லாருடைய இருதயத்திலேயும் எதை குறித்திருந்தாலும், எந்த காரியங்கள், எந்த சூழ்நிலைகள், எந்த வேதனைகள் எதுவாக இருந்தாலும் மனிதனுடைய இருதயத்தில் பயம், கலக்கம், தத்தளிப்பு எல்லாம் இருக்கிறது. ஆனால் தேவனுடைய வார்த்தை விசுவாசிக்கிற உங்களுக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எதுவும் இல்லாதபடிக்கு தேவன் உங்களை வழிநடத்துகிறவராக இருக்கிறார். இந்த வேத வசனம் அன்று இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி அவர்களுக்கு வெற்றியின் பாதை, எல்லா சத்துருக்கள் வந்து சத்துருக்கள் எல்லாவற்றையும் ஜெயிப்பதற்கு அவர்களுக்கு தேவன் பலன் கொடுத்தார். இந்த நாட்களிலும் நம் ஆவிக்குரிய யுத்தத்தில் பிசாசோடு கூட ஜெயிக்கும்படியாக நமக்கும் தேவன் பலன் கொடுக்கிறவராக இருக்கிறார். அன்று மாத்திரமல்ல, இன்றும் தேவன் நம்மோடு கூட பேசுகிறவர். நமக்கு வருகிற எல்லா பிரச்சனைகளின் மத்தியிலும் யுத்தத்தின் மத்தியிலும் நம்முடைய இருதயம் கலங்காதபடிக்கும் நாம் சத்ருவை பார்த்து பயப்படவும் கலங்கவும் வேண்டாம், தத்தளிக்கவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்டிருக்கிற இந்த வார்த்தையின் பிரகாரம் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த வேத வசனம் கூறுகிற பிரகாரம் நீங்கள் பயப்படாதீங்கள், துவளாதீங்கள், தத்தளிக்காதீங்கள், கலங்காதீர்கள். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் நமக்காக வைத்திருக்கிறார். நாம் பயப்படாதபடிக்கு எதிர்த்து நின்று தேவன் துணையோடு கூட, ஏனென்றால் யாக்கோப்பை பார்த்து சொல்லும்போது தேவன் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில். அதுபோல நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் எப்படிப்பட்ட பிசாசின் போராட்டங்கள் வந்தாலும் நாம் துவளாதபடி தத்தளிக்காதபடி தேவன் துணையோடு கூட அவனை ஜெயமெடுத்து ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ தேவன் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்கள் அன்பு தகப்பனே, இந்த அருமையான வார்த்தைக்காக நன்றி செலுத்தி, இந்த வார்த்தையில சொல்லப்பட்டிருக்கிற பிரகாரம் நாங்கள் ஒவ்வொரு நாளும் நாங்கள் சத்ருவை ஜெயிக்க நாங்கள் எங்களுடைய இருதயம் தளராதபடிக்கு, கலங்காதபடி, பயப்படாதபடிக்கு, தத்தளிக்காதபடிக்கு நீர் ஆண்டவரே எங்களோடு கூட இருந்து அவனை ஜெயித்து யுத்தத்தில் நாங்கள் வெற்றி பெற நீர் எங்களுக்கு உதவி செய்ய போகிறதற்காக
நன்றி செலுத்துகிறோம். அன்று இஸ்ரவேலருக்கு ஜெயத்தை கொடுத்தது போல இன்றைக்கு வாழ்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஜெயத்தை கொடுக்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் நல்ல பிதாவே, ஆமேன்.